Hello students, இன்னைக்கு இந்த வீடியோல class 12th physics exercise problems தான் வந்து பார்க்க போறோம். So first lesson உடைய exercise problems தான். So இந்த வீடியோல second question வந்து solve பண்ணியிருக்கேன். So இந்த questionல வந்து என்ன கேக்குறாங்கங்கிறத பார்க்கலாம். The total number of electrons in the human body is typically in the order of 10 to the power of 28. Okay va? So human body la total number of electrons வந்து பாத்தீங்கன்னா 10 to the power of 28 இருக்கு. Okay va? Suppose due to some reason you and your friend lost 1% of this number of electrons. சரி உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால 1% ஆஃப் எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன கேக்குறாங்க? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் செப்பரேட்டட் பை தி டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர். சரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் இதுதான் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற டேட்டாவை நம்ம எழுதிக்கலாமா? டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10 to the power of 28 இனிஷியலா இவ்வளோ தானே இருந்தது. நெக்ஸ்ட் எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு? 1% லாஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நான் ஸ்மால் என்னன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? 10 to the power of 28 இன்டூ இதில் தானே 1%. ஸோ 1 divided by 100. ஓகேவா? இதை நாம் கேன்சல் பண்ணால் 10 to the power of 26. ஓகேவா? இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆர்னோட வேல்யூ 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. வேற என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? மாஸ் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த பர்சன் 60 kg. ஓகேவா? கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்பேர் திஸ் வித் யுவர் வெயிட், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் வெயிட்டையும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சரி இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு ஃபார்முலா என்ன? F equal to 1/4πε0 Q1 Q2 divided by R². இது கூலும்பிக் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு Qனோட வேல்யூ ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ Qனோட வேல்யூ தெரியறதுக்கு ஃபார்முலா என்ன? N into E. ஓகேவா? சரி Nனோட வேல்யூ அதாவது லாஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 1% லாஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு எவ்வளவு இருக்கு? 10 to the power of 26. எலக்ட்ரானுடைய சார்ஜ் வேல்யூ 1.6 into 10 to the power of -19. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 1.6 into 26 minus 19. ஓகேவா? அப்ப 10 to the power of 7. ஓகேவா? இது சார்ஜ். இது கண்டுபிடிச்சாச்சு. சரி இதே வேல்யூ தான் உங்களுக்கும் இருக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ 1/4πε0 Q1 Q2 divided by R². ஓகேவா? ஸோ 1/4πε0க்கு வேல்யூ 9 into 10 to the power of 9. Q1 வேல்யூவும் ஒன்று தான், Q2 வேல்யூவும் ஒன்று தான். அதனால 1.6 into 10 to the power of 7 whole to the power of 2. ஓகேவா? divided by R வேல்யூ 1. ஓகேவா? ஸோ 1² 1 தான். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 9 into 10 to the power of 9 into 16 தானே 1.6 தானே. ஸோ 16 ஸ்கொயர் 256. ஸோ 2 டிஜிட் கழிச்சு டெசிமல் வரும். இன்டூ 10 to the power of 7 into 2 14. ஓகேவா? இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணனா 9 ஒரு 14 23 2.56 9ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இவ்வளோதான் வரும். ஓகேவா? ஸோ 23.04 into 10 to the power of
23 நியூட்டன். சரி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நம்ம வெயிட் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, அதை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாம். வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிட்டி. ஓகேவா? அப்ப 60 இன்டு 9.8. ஓகேவா? ஸோ வெயிட் ஈக்குவல் டு இதை ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணா 588 நியூட்டன். ஓகேவா? சரி, இதனுடைய ரேஷியோ தான் வந்து நம்ம போடணும். ஓகேவா? கம்பேர் பண்ண சொல்றாங்க இல்லையா? ஸோ அதனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ஸோ FEயும் வெயிட்டையும் நாம கம்பேர் பண்ணிக்கலாம். (23.04 into 10 to the power of 23 divided by 588). இதை வந்து 10 to the power of -2 நான் எடுத்துக்கிறேன். into 10 to the power of 23. அதாவது இந்த டெசிமல் வந்து 2 டிஜிட் தள்ளி இருக்கு இல்லையா? அதை 10 to the power of -2. இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு 3.918 வரும். ஓகேவா? ஸோ கால்குலேஷன்லாம் சைடில் ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. ஸோ 3.918 into 10 to the power of 21. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம்.